வெற்றி துளசி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுமே நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகேஷை தான் காட்டுறாங்க. மகேஷ் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு, உனக்கு பணம் வேணா நான் எவ்வளோ நாளும் தரேன், ஆனால் ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு போயிடு அப்படிங்கும்போது அப்போ அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, இல்லை மகேஷ், நீ ரொம்பவே தப்பு பண்ணிட்டு இருக்கிற. நீ ஏதோ ஒன்று திட்டம் போட்டு வச்சிருக்கன்னு தெரியுது, ஆனால் எதுக்காக தான் இந்த பண்ணுறேன்னு தெரியல. அர்ஜுன் தான் முருகன் சொல்லிக்கிட்டு அந்த விஷயத்தை நீ சொல்லாமல் மறைச்சிருக்கிற. அதே மாதிரிக்கு என்ன காட்டி அது நீ தான் சொல்லி பொய் சொல்லி வச்சிருக்கிற. எதுக்காக தங்கச்சிக்கிட்ட இப்படிலாம் பொய் சொல்லியிருக்கிறேன்னு எனக்கு தெரியல, ஆனால் தப்புக்கு மேலே நீ தப்பு பண்ணிட்டு இருக்கிற. நீ போகக்கூடாது, நீ இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருக்கிற. உன்னை பற்றி நான் உண்மையை நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கும்போது உடனே மகேஷ் சொல்கிறாங்க, இங்கே பாரு, உனக்கு பணம் வேணா நான் எவ்வளோ நாளும் தரேன், ஆனால் நீ எந்த உண்மையை நீ சொல்ல வேண்டாம், ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படிங்கும்போது சரி நான் தங்கச்சிட்ட சொல்லிட்டு கிளம்புறேன் அப்படிங்கவும், அதெல்லாம் வேண்டாம் நானே சொல்லிட்டு கிளம்புறேன் அப்படிங்கும்போது என்ன இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிற, நான் தான் வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டோம்ல, அதுக்கப்புறம் தங்கச்சிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறேன் அப்படின்ட்டு உடனே பார்த்தோம்னா அவங்க அஞ்சலி கிட்ட சொல்கிறதுக்காக வராங்க. உடனே அஞ்சலியும் பாட்டியும், என்னப்பா நீ அதுக்குள்ளேயே கிளம்புற, அதெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம், 2 நாள் இங்கே இருந்துட்டு போ, எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சி போச்சு அப்படின்னு பாட்டி சொல்லவும் அப்போ அஞ்சலியும் சொல்கிறாங்க, ஆமாம் நான் உங்களுக்காக தானே நான் சமையல் பண்ணிகிட்டு இருக்கிறேன், நீங்கள் ஒன்றும் போக வேண்டாம், நீங்கள் இங்கே இருங்க, 2 நாள் கழிச்சு போகலாம் அப்படிங்கவும், இல்லை தங்கச்சி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்னங்க அவர் தான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, நீங்கள் போக வேண்டாம்னு தடுக்க மாட்டீங்களா உங்கள் ஃப்ரெண்டு அப்படிங்கவும் உடனே மகேஷ் சொல்கிறாங்க, இல்லை அவனுக்கு ஏதோ முக்கியமான வேலை பொழுக்கு, அதனால தான் அவன் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கிறான், அப்படி இருக்கும்போது எதுக்காக நம்ம தடுக்கணும் அப்படிங்கவும், அதெல்லாம் எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம், நீங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்றதாங்க. இதனால மகேஷுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே மகேஷும் அவங்க முன்னாடி, ஆமாண்டா எதுக்காக நீ அவசரப்பட்டு நீ கிளம்புற, நீ சாப்பிட்டுக்கிட்டே போ அப்படின்னு சொல்லவும் இதனால எரிச்சலோட மகேஷ் இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அவங்க சாப்பிட்ருந்தாங்க. அப்போ மகேஷ் அவர் அழைச்சிட்டு போகிறாங்க, இங்கே பாரு அதான் சாப்பிட்டாச்சு, பணத்தையும் வாங்கியாச்சு, இதுக்கப்புறம் உனக்கு இங்கே என்ன வேலை, ஒழுங்கு மரியாதை கிளம்பு அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு இந்த பணம் வேண்டாம், நான் ஃபஸ்ட்டு உண்மையை சொல்ல போனாக்கி நான் கஷ்டத்தில் தான் வந்தேன், ஆனால் உன்னுடைய கேரக்டரை பார்த்ததுக்கப்புறமா உங்ககிட்ட பணம் வாங்குறதே எனக்கு அசிங்கமாக இருக்குது, எனக்கு பணம் ஒன்றும் வேண்டாம், ஆனால் அதுக்காக நீ என் தங்கச்சியை மட்டும் நல்லபடியாக நீ வாழ வச்சிரு அப்படிங்கிறாங்க. உடனே மகேஷ் சொல்கிறாங்க, என்ன அஞ்சலி உன் கூட பிறந்த தங்கச்சியான்னு சொல்லி கேட்கும்போது, அவள் கையால் நான் ஒரு நாள் சாப்பிட்ருக்கிறேன், அவள் எவ்வளோ நல்ல பொண்ணுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுது, அவள் கூட பிறந்தாதான் என் தங்கச்சியா, என்ன என் தங்கச்சி மாதிரி தான், அதனால அவள் வாழ்க்கையை நாசம் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பேசிட்டு இருக்கவும் ஒரு கட்டத்துக்கு மேலே மகேஷுக்கு அவங்க பேச பேச கோவமாக வருது. அப்போ அது கைகலப்பாக மாறிடவும் இது எல்லாத்தையும் பாட்டி பார்த்துருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா மகேஷ் அவர் அடிச்சு பற்றி அவங்க அனுப்பி விட்டுருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்டு நீ நல்லாவே இருக்க மாட்டடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அவங்க திரும்பி பார்க்குறாங்க, பாட்டி அங்கே நின்றுட்டு இருக்கவும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மகேஷ் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, நீ இவ்வளோ பெரிய அயோக்கியனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே மகேஷ் பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, பாட்டி இங்கே நடந்தது எதையும் அஞ்சலி கிட்ட சொல்லிடாதீங்க, தயவுசெய்து நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லும் போது, நீ இவ்வளோ பெரிய ஐயக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் என் பேத்திக்கிட்ட நான் சொல்லாமல் இருப்பேனா என்ன, என் பேத்தி இப்போமே நான் அழைச்சிக்கிட்டு நான் அந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் மகேஷ் பாட்டிக்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. ஆனாலும் பாட்டி கேட்குற மாதிரிக்கு இல்லை. உடனே பாட்டியோட காலில் விழுந்து அவங்க கெஞ்சுறாங்க, தயவுசெய்து நான் சொல்கிறத கேளுங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க பாட்டி கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கோம். அவங்க காலை பிடிச்சி அவங்க தள்ளி விட்டுறவும் அப்படியே கீழே விழுந்துருந்தாங்க. விழுந்ததுமே அவங்க தூங்குன மாதிரி கயிறுதாங்க. உடனே மகேஷ் தன்னோட சுயரூபத்துக்கு வராங்க, நான் எவ்வளோ தூரம் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், ஆனால் கேட்டியா என் பேச்சை, அதனால தான் உனக்கு இந்த நிலம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அஞ்சலி பாட்டி எங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவும், ஐயோ அஞ்சலி வந்துட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் உடனே ஐயோ பாட்டிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே அஞ்சலி கேட்குறாங்க, என்னங்க ஆச்சுது பாட்டிக்கு அப்படிங்கும்போது, தெரியல நான் வரும்போதே பாட்டி இப்படி கீழே விழுந்து கிடந்தாங்க அப்படின்னு சொல்லவும் இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத அஞ்சலி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ பாட்டி எந்திரி பாட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் பாட்டி எந்திக்கிற மாதிரிக்கு தெரியல, நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டலுக்கு பாட்டியை அழைச்சிட்டு வராங்க. கூடயே மகேஷும் வரவும் அப்போ பாட்டிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது என்னாச்சுன்னு தெரியல, இப்படி கீழே விழுந்து கிடந்தாங்க அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா அவங்க ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. இப்போ அஞ்சலி அழுதுகிட்டு இருக்கும்போது, நம்ம வீட்டுக்கு பாட்டிக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை போச்சுதே, என்ன நடந்துச்சோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ மகேஷ் அஞ்சலிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கவும் அப்போ அவங்க சொல்கிறாங்க, செக்அப் பண்ணி பார்த்துட்டு பாட்டியால் பேச முடியாது, பாட்டி கோமா நிலைமைக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மகேஷ் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ அஞ்சலி அழுதுகிட்டே இருக்கவும் அப்போ மகேஷ் அஞ்சலி கிட்ட சொல்கிறாங்க, அஞ்சலி நீ வீட்டுக்கு போயிட்டு வா, நான் சொல்கிறது கேளு, நான் பாட்டியை நான் பார்த்துக்கிட்டது அப்படிங்கவும் அஞ்சலி அழுதுகிட்டே இருக்கிறாங்க, நான் சொல்கிறது கேளு, பாட்டிக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது உடனே அஞ்சலி சரி
அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே அஞ்சலி வந்து துளசி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல, பாட்டிக்கு இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படிங்கவும் துளசியை அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ துளசி பார்த்தோம்னா வெற்றிக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லவும் இங்கே பார்த்தோம்னா வந்து பாட்டியை தான் கட்டுறாங்க. அவங்க வந்து அப்படி அதாவது சுயநினைவே இல்லாமல் இருக்கவும் அப்போ மகேஷ் அங்கே வராங்க. நீ எப்படி கண்ணை முழிச்சாலும் சரிதான், என்னை பற்றின உண்மையை நீ சொல்லிடுவேன், அதனால உன் கதையை நான் இப்போமே முடிச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியோட கதையை முடிக்கிறதுக்காக கரெக்டாக வரவும் கரெக்டாக அந்த நேரத்தில் பார்த்தோம்னா வெற்றி வந்துருந்தாங்க. நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிக்கிட்டு மகேஷை பற்றி கேட்கவும் உடனே மகேஷ் வந்து ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. நீ என்ன பண்ணுறேன்னு நான் பார்த்துட்டேன், பாட்டியோட கதையை முடிக்கிறதுக்காக தானே நீ இருந்த அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து மகேஷை போட்டு கேட்குறாங்க. அப்போ பாட்டியோட இந்த நிலைமைக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் மகேஷுக்கும் வெற்றிக்கும் வந்து தகராறு வர ஆரம்பிச்சிருது. அப்போ மகேஷ் பார்த்தோம்னா தன்னுடைய சுயரூபத்துக்கு வந்து வெற்றியோட கதையை முடிக்கிறதுக்காக வரவும் வெற்றி வந்து மகேஷை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது மகேஷ் வந்து அடிச்சுட்டு இருக்கும்போது அங்கே துளசி வந்துருந்தாங்க. மகேஷ் வந்து அப்படியே தூங்குன மாதிரி ஆயிரவும் உடனே வெற்றி வந்து அவங்க அஞ்சலி கிட்ட கேட்குறாங்க. அஞ்சலி, இவனுக்கு என்ன ஆச்சு, இவன் ஏன் இப்படிலாம் இருக்கிறான், பாட்டிக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா, பாட்டியோட கதையும் முடிக்க பார்த்தா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அஞ்சலி ஒரு பக்கம் பதட்டம் அடைகிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து மகேஷை பற்றி அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால அவங்க வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. என்ன அஞ்சலி, நான் இந்த அளவுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், நீ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிற அப்படிங்கவும் உடனே அஞ்சலி வந்து அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அவரை பற்றி எனக்கு தெரியும், அவர் இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறாரு, அவர் ஒரு சைக்கோ அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே வந்து வெற்றி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன அஞ்சலி நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருக்கு நடந்த எல்லா நிலைமையும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவரை ஒரு நாள் வந்து நான் டாக்டர்கிட்டே அழைச்சிட்டு போனேன், அப்போ அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க அப்படிங்கவும் இது கேட்டதுமே வந்து வெற்றி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அஞ்சலி வந்து வெற்றி கிட்ட சொல்கிறாங்க, இவருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கிறது வந்து யாருக்குமே தெரியக்கூடாது, முக்கியமாக அப்பா அம்மாவுக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியக்கூடாது, அப்படி தெரிஞ்சால் அவங்களால தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் வெற்றிக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. இவரை பேசாமல் நம்ம அழைச்சிட்டு போய் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து அவங்க அஞ்சலியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தான் நானும் முயற்சி பண்ணுதேன், ஆனால் வந்து அவர் கண் முழிச்சிட்டாருன்னா அப்புறமா என்ன நடக்குன்னு தெரிஞ்சாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் அவங்களுடைய நிலைமையை பார்த்து வெற்றிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இன்னொரு பங்கு பார்த்தோம்னா துளசி வந்து வெற்றிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அங்கே பாட்டி எப்படி இருக்கிறாங்க, போனீங்களா, நான் கிளம்பி வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. துளசி தான் ஃபோன் பண்ணுறா, இப்போ வந்துட்டு இருக்கிறா, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது அஞ்சலி உடனே ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.